வணக்கம். இது தமிழம் மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பேச இருக்கின்ற தலைப்பு என்னென்னா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட கழிவுகளில் ஒன்று திரு ராஜீவ்காந்தி. ராஜீவ்காந்தியினுடைய மிக சமீபத்திய பேட்டி, அதாவது பேட்டியினுடைய அந்த பார்வையை பார்க்கும் பொழுது சில செய்திகளை முன்னாள் சகோதரர், இந்நாள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்பு திரு ராஜீவ்காந்தி அவர்களுக்கு நம்ம பகிர்ந்துக்கணும்னு நினச்சோம். குறிப்பாக நான் இப்போது இந்த பதிவினுடைய தொடக்கத்தில் சொன்ன மாதிரி, நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் எல்லாத்தையும் நான் கழிவு அப்படின்னு நான் சொல்லலை. ஏன்னா அது மாதிரியான சொல்லாடலை பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ராஜீவ்காந்தி போன்றவர்களை கழிவு என்று சொல்வதை தாண்டி வேறு எதையும் சொல்ல விருப்பமில்லை. அதனால் ராஜீவ்காந்தி அவர்களை கழிவுன்னு, நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட கழிவு அப்படின்னு சொல்கிறதுல எந்த சங்கடமும் எனக்கு இல்லை அப்படிங்கிறத பதிவு செய்து, இந்த கழிவுங்கிறது வந்து ராஜீவ்காந்தி அவர்களை குறிக்கும் என்பதை சொல்லி நம்ம பதிவுக்கு போவோம். குறிப்பாக இன்றைக்கி இந்த ஆட்சி அதிகார போக்கில் வந்து திரு ராஜீவ்காந்தி அவர்கள் விகடன் யூடியூப் சேனலுக்கு ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தார். அதில் வந்து நிறைய அபத்தம், தொடக்கத்துலேருந்து முடிவு வரலையும் ராஜீவ்காந்தி என்றால் ஒரு பெரிய அபத்தத்தை பேசுகிறவர் அப்படிங்கிறது தெரிஞ்ச போதும் அவர் வந்து அந்த காணொலி பதிவில் ஒரு சவால் விட்டுருந்தார். இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆணையிட்டால் சீமான் அவர்கள் நடமாட முடியாது. சீமான் அவர்கள் நடமாட முடியாமல் மக்கிய குப்பைகளில் ஒன்றாக மாறிப்போவார். இதை நான் வந்து மிரட்டலாக வச்சுக்கோங்க, எச்சரிக்கையாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி திரு ராஜீவ்காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. நம்ம ராஜீவ்காந்திக்கு என்ன சொல்கிறோம்னா, அதே போல் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லி, சரிப்பா தம்பி ஏதோ அதிகமாக பேசுகிறாரு என்னன்னு பாருங்கன்னு சொன்னால், நீங்களும் அந்த மக்கிய குப்பைகளில் ஒன்றாக மாறி போயிடுவீங்க அப்படிங்கிறத நீங்களும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அவருடைய ஊர் திருவாடனைன்னு நினைக்கிறேன், திருவாடனை தொகுதி. இப்போ திருவாடனைக்கு போகணும்னாலே தலைவர் வந்து ஒரு 50 பேருக்கு மேலே குறைஞ்சி போகிறதில்ல. ஏன்னா போகிற இடம்லாம் அடி வாங்கிடுவோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால் 50 பேருக்கு குறைவாக நபர்கள் இல்லாமல் ஒரு இடத்துல தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் நடமாடுறதில்ல. ஏன் அந்த பயம்னு ராஜீவ்காந்திக்கு தெரியும். இப்போது இது போன்ற வெற்று சவடால்களை பேசிக்கிட்டால் ராஜீவ்காந்தி அவர்களே, நீங்கள் 50 பேரில் இல்லை 500 பேர் வைத்து கூட நீங்கள் நடமாட முடியாத ஒரு சூழல் உருவாகும். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. சும்மா மைக் அடிச்சிட்டு, அதாவது அட்டென்ஷன் சீக்கிங். ஏன்னா ஏன் இப்போ ராஜீவ்காந்தி இப்போது உடனடியாக நாம் தமிழர் கட்சியினுடைய அதனுடைய மீது பெரிய அளவில் வன்மத்தை கொண்டு தாக்குதலை தொடுக்கிறார்னா, பழம் பழுக்கும்னு காத்திருந்தார். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு எம்பி சீட்டு உதயண்ணாவுடைய காலிலேருந்து எல்லாத்தையும், அதாவது காலிலேருந்து கையெல்லாம் பிடிச்சி நம்ம ஒரு சீட்டு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சீட்டு வாங்கிடுவோன்னு கனவு கோட்டையில் இருந்த ராஜீவ்காந்திக்கு சீட்டு கொடுக்கல. சரி, சீட்டு கொடுக்கல அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? அது கடைசி புகலிடமாக போயிடுச்சு ராஜீவ்காந்தி அவர்களுக்கு. இனி வேறு இடத்துக்கு போக முடியாது. ஏற்கனவே பேசி வச்சுருக்கிறது அப்படி. வெளியில் போனால் வெளு நிச்சயம் அப்படிங்கிறது நல்லா தெரியும். அப்போது அடுத்து வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலாவது நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தான் கிடைக்காம போயிடுச்சு, ஒரு எம்எல்ஏ சீட்டுனாலும் வாங்கி நம்ம செட்டில் ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு பெருமுயற்சியில் அவர் பேச தொடங்கியிருக்காரு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இப்போ அதில் வந்து நிறைய அபத்தம், தொடக்கத்திலேருந்து முடிகிற வரலையும் அபத்தமாக பேசிய ராஜீவ்காந்தி ஒரு இடத்துல வந்து ஒரு முக்கியமான செய்தியை பதிவு பண்ணார். என்ன பதிவு பண்ணார் அப்படின்னு சொன்னால், அதாவது அந்த மேடை சீமானவர்கள் வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் போட்ட மேடைங்கிறது வந்து தமிழ்நாடு அரசினுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை பற்றி பேசுவதற்கு, மின்சார கட்டண உயர்வு பற்றி பேசுவதற்கு இதுக்கு தான் போட்டாங்க. அந்த இடத்துல வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களை திட்ட வேண்டிய அவசியம் என்ன? கலைஞர் கருணாநிதிக்கும் மின்கட்டண உயர்வுக்கும், கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் மின்சார உயர்வுக்கும், கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசினுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத ஒரு அருமையான கேள்வியை வச்சார். இப்போ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மறைந்த முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி அவர்களுக்கும் இந்த ஆட்சி நடைபெறுகிறது இல்லையா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு எந்தவித தொடர்பும் இல்லை அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர்றார். அப்படியே தான் நம்மளால் நினச்சிக்க முடியும். அடுத்து வந்து அதே பத்திரிகையாளர் ஒரு கேள்வியை கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்டார்னா, அதாவது துணை முதல்வர் பதவி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கறதுக்காக செய்தியாளர் சந்தித்தாங்க. செய்தியாளர் சந்திப்பில் வந்து
துணை முதல்வர் பதவிக்கான கோரிக்கை வலுத்திருக்கு, பழுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு நம்ம ஆள். இளவல் காத்த கிளி, பச்சை கிளி மு.க. ஸ்டாலினை தான் அவர்கள் தான் சொல்கிறேன். அப்போ என்னென்னா, கோரிக்கை வலுத்திருக்கு, பழுக்கலைன்னா ஒரு மெச்சூரிட்டி இல்லை. துணை முதல்வர் பதவி பெறுகின்ற அளவிற்கு மு.க. ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது கேள்வி. அந்த கேள்விக்கு தம்பி ராஜீவ்காந்தி சொன்ன பதில் என்னென்னா, அப்படியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. இது ஒரு ஜனநாயக கட்சி. இதில் என்ன மாதிரியான மாநில நிர்வாகிகள், அவர் சொன்னது அந்த இதில் நீங்கள் பாருங்கள், என்ன மாதிரியான மாநில அமைப்பு நிர்வாகிகள் இன்னும் பல்வேறு ஆட்கள்கிட்ட பேசி ஒரு முகந்த முடிவுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்போ இதில் என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கறதுனா கூட மாநில நிர்வாகியான என்கிட்ட பேசணும்னு சொல்ல வர்றாரா, இல்லை என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அதெல்லாம் ஒரு பெரிய நகைச்சுவையாக இருக்குது. அதனால தான் சிரிப்பு வருது. நம்ம பேசும்பொழுது சிரிப்பு வர்றதுக்கு காரணம் அது ஒரு பெரிய நகைச்சுவையாக இருக்குது. இப்போ அதே செய்தியாளர் இன்னும் 2 கேள்வி கேட்டார். என்ன கேள்வின்னா, திருநெல்வேலியில் மேயர் தேர்தல் நடந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கவுன்சிலர்களின் எண்ணிக்கை பெற்ற ஓட்டுகளின் எண்ணிக்கையை விட குறையவா போயிடுச்சு. ஒரு சுயேட்சா நின்ன ஒருத்தருக்கு 25 பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கவுன்சிலர் மாற்று ஆளுக்கு வாக்கு செலுத்திட்டாங்க அப்படின்னு ஒரு பதிவு. அந்த பதிவுக்கு அப்படின்னா நீங்கள் இந்த கட்சியில் இன்னும் ஜனநாயகம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. யார்? தம்பி ராஜீவ்காந்தி சொன்ன பதில். அதே போல் கோயம்புத்தூரில் பிரச்சனை நடந்துச்சு, அதுலேயும் ஜனநாயகம். ஏண்டே, என்ன உங்கள் கட்சியில் பிரச்சனை நடந்துச்சுன்னா அது ஜனநாயகம். அடுத்த கட்சியில் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அது ஆபாசம், உட்கட்சி பூசல், அந்த கட்சி இருக்காது, அது வெடிச்சிரும். என்ன அதுதான் அவர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய பதில். இப்போ பார்த்தீங்கன்னா, அவருடைய அலுவலகத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கர அந்த கலைஞரினுடைய அறிவாலயத்துக்கு இருக்கிற அந்த அளவுக்கு ஒரு ஜோடனையோடு இருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் மீது அவர் வைத்த விமர்சனங்கள் ரொம்ப ரொம்ப வக்கிரமானது. ஏன்னா ஒரு காலத்தில் அவரே தான் சொன்னார், வாடகைக்கு கொடுக்க என்கிட்ட காசு இல்லைன்னு சீமான் அண்ணன் சொன்னார். ஆனால் வாடகை கொடுக்க காசு இல்லாத சூழலில் சீமான் இருந்த பொழுதும் ராஜீவ்காந்தி அவர்கள் ஒரு பெண்ணை விரும்புகிறாரு, அந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு, அவங்க அப்பா அதற்கு எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ராஜீவ்காந்திக்காக பேசிட்டு ராஜீவ்காந்திக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சார் இல்லையா, தன்னுடைய செலவில், சொந்த செலவில் கல்யாணத்தை பண்ணி வச்சார் இல்லையா. அப்போ அந்த காசு எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு ராஜீவ்காந்தி நினச்சிருந்தாருன்னா நீ யோக்கியம், நீ ரொம்ப ரொம்ப யோக்கியம். இப்படி நீங்கள் வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டே எனக்கு அங்கே இங்கே கடனை வாங்கி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களே, நீங்கள் ஏன் இதை செய்கிறீங்க? நாளைக்கு என்ன மாதிரி ஒரு தருதலை உங்கள் கூடையே நின்றுட்டு உங்கள் ஒரே இலையில் சாப்பிட்டுட்டு தனக்கு தேவையான விஷயம் நடக்கலைன்னு சொன்ன பிறகு அங்கேருந்து இன்னொரு கட்சிக்கு போய் இன்னொரு கட்சியில் உட்காந்துட்டு அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டு பேசி உங்களையே விமர்சிப்பாங்களே, இது உங்களுக்கு தெரியாதுன்னு அன்னைக்கு அந்த யோக்கிய சிகாமணி திரு ராஜீவ்காந்தி அவர்கள் பேசியிருந்தாங்கன்னா ரைட்டு. சரி, அடுத்து அது கூட முடிஞ்சிச்சு, கல்யாணம் முடிஞ்சிச்சு, குழந்த பிறந்துச்சு. நீங்கள் சென்னையில் குடியேறி இருந்தீங்க. நீங்கள் என்ன பெரிய அறிமுகமான வக்கீலா? நீங்கள் வாங்கின வழக்கறிஞர் தொழிலில் வாங்கின அந்த காசெல்லாம் நீங்கள் சென்னையில் குடும்பம் நடத்துறதுக்கு போதுமானதாக இருந்துச்சா? நீங்கள் கட்சி விட்டு போகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வரலையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சென்னையில் பள்ளி கட்டணத்தை கட்டினது யார் ராஜா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ராஜீவ்காந்தி அவர்கள்ட்ட கேட்கணும். உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் பணம் கட்டவே காசு இல்லை அப்படின்னு சொல்லி இதே சீமான் தான் தன்னுடைய வாடகை வீட்டில் இருந்த பொழுதும் தம்பி ரொம்ப கஷ்டப்படுறான், தம்பியினுடைய பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்ப்பா, ஏதாச்சும் பண்ணுங்க, எங்கேயாச்சும் கொஞ்சம் கடனை வாங்கினாலும் அவன் பிள்ளைகளுக்கு காசை கட்டி அவனை படிக்க வைங்க, பிள்ளைகளை நம்ம கைவிட்டுறக்கூடாதுன்னு சொன்னார் இல்லையா? அப்போயே தெரிஞ்சிருக்கணும் இந்த யோக்கியனுக்கு, ஐயோ இந்த காசு சீமான் ஈழத்தமிழர்கள்ட்டேருந்து வாங்கிட்டாரோ அல்லது வேறு எங்கேயும் கொள்ளை அடிச்சிட்டாரோ, இந்த காசை வாங்கிட்டு நமது பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு செலவு பண்ணுறாரு. அப்போ படிக்கிறதுக்கு செலவு பண்ணும் பொழுது நாளைக்கு இதே மாதிரியான ஒரு சூழல் இல்லாமல் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் உட்காந்துக்கிட்டு கண்டதெல்லாம் பேசிட்டு 200 2000 வாங்கிட்டு ஒரு புதிய அலுவலகம் அப்படியே சொகுசான ஒரு அலுவலகத்தை போட்டுட்டு, அதாவது சட்டைக்குள்ளே கழுத்தா கழுத்துக்குள்ளே சட்டையா அப்படின்னு தெரியாமல் இன்றைக்கி உட்காந்துட்டு பேசுகிறிய தம்பி, இந்த நேர்மை தன்மை அன்னைக்கே இருந்துட்டு என் மகனுக்கெல்லாம் நீங்கள் ஃபீஸ் கட்டாதீங்க, நீங்களே வாடகை வீட்டில் வாழ்கிறீங்க, நீங்களே காசு இல்லாமல் இருக்கிறீங்க, நீங்களே அங்கே இங்கே காசு வாங்கி பழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீ ரொம்ப யோக்கியமானவன்.
அப்போல்லாம் வந்து ஐயோ நீங்கள் என் பிள்ளைக்கு அது செய்யுங்க, எனக்கு அது செய்யுங்கன்னெல்லாம் சொல்லிட்டு இப்போ வந்து இதெல்லாம் பேசுறியே, என்ன ஒரு யோக்கியத்தன்மை! இதெல்லாம் சொல்லி காட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. ஆனால் ராஜீவ்காந்தி மாதிரியான யோக்கியர்கள் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நின்றுக்கிட்டு சீமான் காசு வாங்கி பிழைக்கிறார், சீமான் ஈழத்தமிழர்களை ஏமாற்றி பிழைக்கிறார், அது செய்கிறார் இது செய்கிறார்னு பேசுகிறீங்க இல்லையா? அப்போது அவர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. சரி, இன்னும் ராஜீவ்காந்தி அவர்களுடைய இன்னும் கடந்த காலத்தை உடைச்சு அப்படியே பேசணும்னு வச்சுக்கோங்களேன். 2009 நீங்கள் சிவகங்கை பகுதியில் சிதம்பரத்தை எதிர்த்து நின்னீங்க. ப. சிதம்பரம் அவர்களை எதிர்த்து நின்னீங்க. நீங்கள் நின்னீங்களா தலைவரே? நீங்களா நின்னீங்க? சட்டக்கல்லூரி மாணவர்கள்லாம் சேர்ந்து யாராச்சும் ஒருத்தரை நிறுத்துவோம் அப்படின்னு முடிவு பண்ணும் பொழுது நீங்களா முன் வந்து நான் நிற்கிறேன் அப்படின்னீங்க. நீங்கள் அந்த ஸ்டைலில் சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. என்ன நான் நிற்கிறேன் அப்படின்னீங்க. நான் உங்களை பழிச்செல்லாம் காமிக்கல. ஆனால் நீங்கள் இதெல்லாம் மறந்துட்டு பேசும்பொழுது அதே ஆக்சென்ட்டில் சொல்லணும் இல்லையா? சொன்னால் தானே உங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். அப்போது உங்களுக்கு நிற்கிறதுக்கு நீங்கள் நின்றுட்டீங்க. உங்களுக்காக தேர்தல் செலவுக்கு நீங்கள் தேர்தலில் வந்து துண்டு சீட்டு அடிக்கிறதுக்கு, உங்களுக்காக பரப்புரை வர்றவங்களுக்கு சாப்பாட்டுக்கு, இதுக்கெல்லாம் காசு வேணும் இல்லையா? அந்த காசு எங்கெங்கே வந்துருச்சுன்னு திரு ராஜீவ்காந்தி அவர்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? ஏன்னா நீங்கள் காசை வாங்கிட்டு நீங்கள் வேட்பாளருங்கிற முறையில் போயிட்டீங்க. உங்களுக்காக 15 நாள் ரிமாண்ட் ஆகி புதுக்கோட்டை சிறையில் இருந்தவங்க பேர் பட்டியல் உங்களுக்கு தெரியுமா ராஜீவ்காந்தி? இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அப்போது யார் காசு கொடுத்தா? அப்போதைக்கு இப்போ பாக்யராஜன்கிறவரை நீங்கள் எதிர்த்து பேசுகிறீங்க இல்லையா? அப்படியே முட்டு முடிக்க பேசுகிறீங்க இல்லையா? இதே பாக்யராஜன் அன்று அமெரிக்காவிலிருந்து தன்னுடைய சொந்த ஊதியத்தில் ரூபாய் 80,000 இங்கே அனுப்பி வச்சுருந்தாரு. உங்களுக்கு நீங்கள் அந்த ப. சிதம்பரத்தை எதிர்த்து நிற்கிறீங்கிறதுக்காக தேர்தல் செலவுக்காக அனுப்பி வச்சுருந்தாரு. அனுப்பி யாருக்கு வச்சுருந்தாரு தெரியுமா? பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் அப்போதைக்கு முனைவர் பட்ட படிப்பை படிச்சுக்கிட்டு இருந்தேன் நானும். பெங்களூரில் இருக்கிறார் அண்ணன் சக்திவேல். இவங்க 2 பேர் வங்கி கணக்கில் தான் தலைவரை வந்துச்சு. அந்த காசை எடுத்துகிட்டு போய் தான் புதுக்கோட்டையில் பரப்புரையில் இருந்தவர்களுக்கு துண்டு அறிக்கையிலேருந்து எல்லாத்தையும் அடித்து கொடுத்தோம் தலைவரை. இதெல்லாம் இன்றைக்கி வந்து ஸ்டாலின் வீட்டில் கக்கூஸ் கழுவிட்டு கிடைக்கிற வருமானத்துக்கு ஈடாகாது நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் இதெல்லாம் ஞாபகம் இருந்துச்சுன்னா நீ பேசு. உனக்கு அப்படியே அந்த அதான் என்ன சொல்லலையா, தலைவர் எப்படியோ தொண்டர்கள் அப்படி. தலைவர் வந்து இப்போ மு.க. ஸ்டாலின் வந்து இதுவரையிலையும் காலர் வச்சு சட்டை போடுவார் இல்லையா? அது மாதிரி தான் இப்போ ராஜீவ்காந்தி அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா சட்டைக்குள்ளே கழுத்து இருக்கா, கழுத்துக்குள்ளே சட்டை இருக்கான்னு தெரியாமே உட்காந்துருக்கிறாரு. அப்புறம் வந்து கடந்த இன்னும் ஈழம் குறித்து நீங்கள் 11 வருஷமாக 2009க்கு அப்புறமா புடுங்குனது என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. ஈழம் குறித்து புடுங்குனது என்னன்னு உனக்கு தெரியாது ராஜா, உனக்கு தெரியாது. ஆனால் ஈழத்தை பேசாமல் இங்கே ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிற ஒரு நிலைக்கு வந்தார் இல்லையா மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவருக்கு தெரியும் ஈழத்தை இல்லாமல் ஈழ அரசியலை பேசாமல் இங்கே ஒன்றும் புடுங்க முடியாது. நீங்கள் வேணால் சொல்லுங்களேன், மாணவரணி தலைவராக இருக்கிறீங்க, மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட சொல்லி ஈழம்ங்கிறது இங்கே ஒரு அரசியல் ஃபேக்ட்ரி இல்லை, ஈழ தமிழர்களை நாங்கள் கைவிடுகிறோம், ஈழத்தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு தமிழருக்கும் ஒரு தொடர்பு இல்லை, பேச சொல்லுங்கள். ஈழங்கிறது ஒரு ஃபேக்ட்ரி இல்லைல்ல. ஈழங்கிறதுல வந்து செந்தமிழன் சீமான் இந்த தமிழ் தேசிய தளத்தில் ஈழங்கிற ஒரு கான்செப்டை, அதாவது ஒரு கோரிக்கையை வந்து இங்கே அரசியல் கோரிக்கையாக வைக்கலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல. துணிச்சல் இருந்தால் பேச சொல்லுங்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களை. பேச சொல்ல முடியாது, ஏன்னா அவருக்கு பேச தெரியாது. அறிக்கையாவது விட சொல்லுங்கள். அப்புறம் மிக தெளிவாக ராஜீவ்காந்தி அவன் சட்டம் நான் அவனு கூட சொல்லியிருக்கேன். பரவாயில்ல, தம்பி தானே, தம்பியை சொல்லலாம். நீ சீமானை வந்து நீ வாவான்னு போகும்போது சொல்லும் பொழுது நான் உன்னை வந்து தம்பி அவன் செல்லம்மா அப்படின்னு சொல்கிறதுல தவறு இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தேர்தல் நேரத்தில் தலைவர் படத்தை வந்து பதாகையில் பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லி ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் எல்லா இடத்துலையும் தமிழ் தேசியத்தினுடைய தலைவராக இருக்கின்ற மேதகவி பிரபாகரன் அவர்களுடைய படத்தை பயன்படுத்துகிறவங்க மாதிரியும் நாம் தமிழர் கட்சியை கைவிட்டுறது மாதிரி தேர்தல் பரப்புரையில் தேர்தல் கமிஷன் இந்த படத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இது இந்த முட்டாள் ராஜீவ்காந்திக்கும் தெரியும், சட்டம் படிச்சிருக்கிறார் இல்லையா, முட்டாள் ராஜீவ்காந்திக்கும் தெரியும். அதே போல் ஒரு தேர்தல் பரப்புரை கூட்டம் ஒரு முக்கிய தொலைக்காட்சிகளில் நேரலைக்கு போகும்பொழுது நேரலை செய்கின்ற தொலைக்காட்சி நிறுவனம் தலைவர் படம் இருந்தால் நேரலை செய்ய மாட்டோம்னு சொல்லுது. இவன் இங்கே நடத்துகிற சன் டிவி கொண்டு தான் சொல்லுது. அப்போது இதுக்கெல்லாம் காரணமாக தான் தலைவர் படத்தை வைக்காமல் அதை நடத்த முடியுதோ ஒழிஞ்சு
அது இப்போது தலைவர் வந்து தான் படத்தை வச்சுட்டு தான் நீங்கள் நடத்தணும்னு சொல்ல, தன்னுடைய எண்ணத்தை, தன்னுடைய கருத்தை, தன்னுடைய தமிழ் தேசிய சித்தாந்தத்தை, தன்னுடைய இன உணர்வை வந்து நீங்கள் அரசியல்படுத்துதுங்கிறது தான் சொன்னார். இப்போ மற்ற இடங்கள்லாம், அதாவது தேர்தல் பரப்புரை, எலெக்ஷன் கமிஷனுடைய பார்வை அல்லாத இடங்கள்ல, தேர்தலுடைய பரப்புரை அல்லாத கூட்டங்கள்ல, தலைவரினுடைய படம் வைக்காத ஏதாச்சும் ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டத்தை சொல்லுங்க திரு ராஜீவ் காந்தி அவர்களே. அப்போ குறைந்தபட்ச அறிவு இருக்கணும் இல்லையா? தேர்தல் கமிஷன் சொல்ற மாரி தான் இதை செய்ய முடியும். உங்கள மாரியா பலபற்ற எல்லாத்தையும் தலைவரா வச்சிருக்கிறோம். பலபற்ற எல்லாத்தையும் தலைவரா வச்சுக்கிட்டா தேர்தல் கமிஷன் வந்து இவரை எடுங்கன்னுலாம் சொல்லாது. இப்போ பெரியார் படத்தையோ, அண்ணா படத்தையோ அல்லது கருணாநிதி படத்தையோ தேர்தல் கமிஷன் வந்து எடுங்கன்னு சொல்லுமா? அவங்கெல்லாம் தலைவரா உங்களுக்கு? அப்போ தமிழ் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களுடைய படத்தை வைக்கும் பொழுது தேர்தல் கமிஷன் வந்து இதை பயன்படுத்தக்கூடாது, நாங்கள் வந்து காட்சி பதிவு செய்கிறோம், நீங்கள் இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சட்ட விதியை போட்டு வச்சுருக்குது. அதனால் வந்து அதை எடுக்க வேண்டியது இருக்குது. இந்த அடிப்படை அறிவு கூட தெரியாமல் பிரபாகரனை கைவிட்டார்கள். இவர் என்னமோ கையை பிடிச்சி கூட்டிகிட்டே போகிற மாதிரி. அதுதான் சொல்கிறேனே, நீங்கள் வந்து உண்மையிலேயே வழக்கறிஞர் இருந்தால், இந்த கோர்ட்டுக்கு போகிற வழக்கறிஞர் இருந்தால் பரவாயில்ல, புரோக்கர் பேசுகிற பஸ்ஸுக்கு இது என்ன சொல்கிறது, பெயிண்ட் அடிக்கிற வழக்கறிஞராக இருக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியும்? அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி சொன்னார். அதாவது ஈழத்தமிழர்களில் வந்து ஏமாற்றி பிழைக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், ஈழத்தமிழர்களை ஏமாற்றி சீமான் பிழைக்கிறார் என்றால் அது ஈழத்தமிழர்களுக்கு தான் சொல்லணும். ஈழத்தமிழர் வந்து ஒரு இயக்கமாக வந்து எங்களை ஏமாற்றி பிழைக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். நீனே பிச்சைக்காரன். நீ வந்து என்ன செய்கிற, இதுபோல் எப்பொழுதெல்லாம் உனக்கு வந்து அந்த புகழ் வெளிச்சம், மீடியா வெளிச்சம் வரணுமோ அப்போல்லாம் வந்து கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரை ஒருமையில் பேசிட்டு தன்னோட புகழ் வெளிச்சத்தை எடுக்கிறது. இப்போ இதெல்லாம் இன்னொன்று தான் முக்கியமானது, அதுதான் சொல்லணும். அதை சொல்லி தான் இந்த காணொலி பதிவை முடிக்கணும்னு கூட நான் நினச்சேன். நாம் தமிழர் கட்சியை வந்து இன்னும் 2 வருஷத்தில் என்னால் இல்லாமல் பண்ண முடியும். சட்டத்தில் இடம் இருக்குது. யார்? நாம் தமிழர் கட்சியை வந்து இன்னும் 2 வருஷத்தில் இல்லாமல் பண்ண முடியும். சட்டத்தில் இடம் இருக்குது. அதற்கான நான் வேலையில் இருக்கிறேன். ஏன்னா ஒரு 2 வருஷம் கழித்து இவனுக்கு சீட்டு கொடுக்க போகிறாங்களாம். அதற்காக இந்த நக்கு கீழே குனிஞ்சிட்டான். இப்போ குனிஞ்சிட்டான் ராஜீவ் காந்தி, கீழே விழுந்துட்டான். 2 வருஷத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி இல்லை. நான் என்ன சொல்கிறேன், சட்டத்தில் இடம் இருக்குல்ல, என்ன சட்டத்தில் இடம் இருக்குது? அது இன்னொன்று சொல்கிறாரு. ஐயோ அப்பா, ரொம்ப பெரிய அபத்தம். பிள்ளைக்கு பேர் வச்சது நான் தான். பிள்ளைக்கு பேர் வச்சவங்கிற முறையில் நான் சொல்கிறேன். அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு நாம் தமிழர் கட்சி என்று பெயரை ராஜீவ்காந்தி வைத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நல்ல வேலை, வெற்றிக்குமரன் இருக்காரா என்னன்னு தெரியல. வெற்றிக்குமரன் இப்போ ராஜீவ்காந்தியினுடைய பக்கத்தில் இருக்கிறாரா என்னன்னு தெரியல. வெற்றிக்குமரனுடைய பழைய பதிவை ராஜீவ்காந்தி படித்தாருன்னா என்னன்னு தெரியும். இன்னொன்று, வெற்றிக்குமரனையும் கூட விடுங்க. 7000 பண்ணையில் வந்து காமராஜ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இறந்துட்டார். முக்கியமான ஊடகவியலாளர். இவங்கெல்லாம் மிகப்பெரிய அறிவாளி, நல்ல ஊடகவியலாளர். ராஜீவ்காந்தி இப்போ பேசுனதை 7000 பண்ணை காமராஜ்னு ஒருத்தர் இருந்தார், அவர் உயிரோடு இருந்தால் செருப்பை கொண்டு வீசியிருப்பார். ஒரு கட்சி கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது டீ வாங்கிட்டு வர்ற ஓடும் பிள்ளை ஒடியாரும் பிள்ளையாக இருந்துட்டு நீ எல்லாம் இப்படி பேசலாமா ராஜீவ்காந்தி அப்படின்னு யார் 7000 பண்ணை காமராஜ் இருந்தார்னா செருப்பை கழட்டி வீசியிருப்பார். சரி, இதெல்லாம் இருக்கட்டுங்க, இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. இப்போ இவர் வந்து என்னென்னா 2 வருஷத்துக்குள்ளே நாம் தமிழர் கட்சியே இல்லாமல் மாற்றுவேன், இல்லாமல் ஆக்கிடுவேன், சட்டத்தில் இருக்குது, நான் சவால் விடுறேன் அப்படின்னு சொல்லி விடுறாரு. பாவம் ராஜீவ்காந்தி. ஏற்கனவே இளவல் காத்த கிளியாக வெளியில் உட்காந்துட்டு பல பேர் வந்து ஐயோ இது அப்படி இது இப்படின்னு பேசிகிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில மாணவரணி தலைவர், மாணவரணி, ஆமாம், மாணவர் என்ன இலவு பொறுப்புன்னே தெரியாது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இவருக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்துருக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா இப்போது திராவிட முன்னேற்ற கழகங்கிறது வந்து ஒரு பெரிய கார்ப்பரேட் மாஃபியா கும்பல். போனோடனே ஒருத்தனை சேர்த்து பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா இவனை ஏதோ பண்ண போகிறாங்க, இவனை வச்சு ஏதோ பெருசாக திட்டமிடுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தம்பி ராஜீவ்காந்தி அவர்களுக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. இவர் வந்து 2 வருஷத்தில் நாம் தமிழர் கட்சியை வந்து இல்லாமல் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கெல்லாம் என்ன ஒரு ஆதாரம், என்ன ஒரு நான் இதெல்லாம் செய்ய போகிறேங்க அப்படிங்கிறத தயவுசெய்து மு.க. ஸ்டாலினோ அல்லது அவர்கிட்ட இருக்கிற அறிவாளிகளோ கேள்வி. எப்படிங்க இல்லாமல் பண்ணுவீங்க? ஆனானப்பட்டேன் எங்கள் அப்பனே முயற்சி பண்ணார், பண்ணார், அவராலேயே முடியலை. நானும் பல்வேறு முயற்சிகளை பண்ணிகிட்டு இருக்கிறேன், என்னாலும் முடியலை. எங்கள் 2 பேராலையும் முடியாது, உங்கள்கிட்ட எப்படி முடியுங்க அப்படின்னு கேட்டால் உதயநிதி ஸ்டாலின் மாதிரி எனக்கு நீட்டை ஒழிக்கின்ற ரகசியம் தெரியும்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்சு பதவிக்கு வந்த பிறகு அது எப்படிங்க நம்ம முறையிட்டு தாங்க ஒழிக்க முடியும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா?
அப்புறம் அந்த பேட்டியில, அந்த காணொளி பதிவுல இன்னொரு 2 முக்கியமான செய்தி சொல்லியிருக்கிறாரு. "சீமானுக்கு சாதி திமிர்" அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப சீமான் சாதின்னு என்ன சாதிய சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும்னு வச்சுக்கங்களேன். அந்த நாய் எத சொல்லும் அப்படின்னு நமக்கு தெரியும். குலத்திலகம் அப்படின்னு எல்லாம் சொல்லி அவங்க கட்சியிலே இருக்கிற முக்கியமான புலவர் கனிமொழி அவர்களுக்கு வந்து இவங்க போஸ்ட் அடிக்கிறாங்க இல்லையா? அங்க போய் சொல்லுவாங்களா இத? இது சொல்லுவீங்களா ராஜீவ் காந்தி? இப்ப ராஜீவ் காந்தி எனக்கு என்னமோ அண்ணன் சீமான் அவர்களை வந்து இதில கோத்து விடல. உதயநிதி ஸ்டாலினையும், கனிமொழியும் கோத்து விடுறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அப்புறம் இன்னொன்னு வந்து ஜெயலலிதா அவர்களை ஓட விட்டது மாதிரி சீமானை ஓட விடுவோம்னு. அஇஅதிமுக கட்சிக்காரங்கெல்லாம் இனி ராஜீவ் காந்திய நடமாட விட்டாங்கன்னா, அது யாரு ஜெயலலிதாவுக்கு செய்கிற துரோகமா மாறிடும். அத வந்து நேரடியா இவரால முட்ட முடியாது. ஏன்னா ராஜீவ்காந்தி அவர்கள் ஏன்னா அவங்க அப்பனே அஇஅதிமுக. அஇஅதிமுக அதிகமா பேசிட்டு ராஜீவ்காந்தி வீட்டுக்கு போனா, வீட்ல சோத்துல விஷத்த வச்சு கொன்னுடுவாரு அவங்க அப்பனே. அதனால ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து கொஞ்சம் பார்த்து, பக்கம் பார்த்து, அக்கம் பார்த்து பேசணும். பேசும்பொழுது ரொம்ப கண்ணியமாவும் பேசணும். அவர் இன்னொன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒத்த செருப்ப தூக்கி காமிச்சிட்டாரு அப்படின்னு. எங்கள்ட்ட ரெட்டை செருப்பு இருக்கு அப்படின்னு. தூக்கி காமிச்சிருக்க வேண்டியதானே ராஜா? சீமான் ஒத்த செருப்ப தூக்கி காட்டினாரு. 20,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. எங்களுக்கு 2,00,00,000 ஓட்டு போட்டிருக்கிறாங்க. காமிச்சிருக்க வேண்டியதானே, தூக்கி காமிச்சிருக்க வேண்டியதானே செருப்ப. அப்படி இருக்கு. பார்ப்போம். பாவம் ராஜீவ்காந்தியினுடைய தொண்டூழியம்ங்கிறது வந்து 2026 சட்டமன்ற தேர்தல்ல ஒரு பதவி பெற வேண்டும். அதாவது ஒரு சீட்டு பெற வேண்டும். அந்த சீட்டை வந்து ஜெயிச்சிடணும். அதுக்கு என்ன பிராயச்சித்தமோ அத பண்ணணும். மத்தபடி ஒரு கட்சி மாற்றுக் கட்சியினுடைய தலைமையை திட்டுவதனால ஒரு சீட்டு கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னா, எல்லாருமே எல்லா கட்சியையும் திட்டுவாய்ங்க. அது ராஜீவ்காந்திக்கு தெரியவில்லை என்றவர்கள் இது போன்ற பேச்சுக்களை கொஞ்சம் தவிர்க்கணும். இல்லாட்டினா ராஜீவ்காந்தி அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களை நடமாட முடியாதுன்னு சொன்ன மாதிரி, ராஜீவ்காந்தி அவர்களும் நடமாட முடியாத சூழல் வந்துரும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.